தேவ சமூகத்தில் போய் சொல்கிறான். தேவன் கூட தான் இருக்கிறாரு. அவரும் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு வருவார். நம்மளோடையும் கூட ட்ராவல் பண்ணிட்டு வருவார். ஒவ்வொரு நம்ம பொய் சொல்ல போதும் நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். கர்த்தர் நம்மளோட தான் ட்ராவல் பண்ணிட்டு வர்றார். நம்ம பொய் சொல்கிறோமே, இது கரெக்டாக இருக்கா? ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும். இப்ப சாமி ஆக்கிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது கர்த்தர் தேவனாயிராமல் அவன் எந்த ஆப்ஜெக்டை வைக்கிறானோ அந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிகமிங் காட். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? இது நான் தீர்க்கமா படிக்க போகும்போது தான் எனக்கு ரொம்ப hit me because I never read like this. I've said several times, but நீ எனக்கு ஃபேவர் பண்ணு. இல்ல, ஃபேவர் பண்றது தான் கர்த்தர் இருக்கிறாரு. நீ எப்படி சொல்லலாம்? பொண்டாட்டியை பார்த்து நீ எனக்கு ஃபேவர் பண்ணதுக்கு ஒரு பொய் சொல்லு. பாருங்க, when we are not in the will of God, center of the will of God, how low we are going. பொண்டாட்டிட்ட போயிட்டு பொய் சொல்றோம். நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். பாத்தியா? ஆக்சுவலா நம்ம வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொரு வசனம் இருக்கு நீதிமொழிகள்ல, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. இப்ப சொற்களின் மிகுதியில இப்ப ஏதாவது சும்மா பேசும்போது ஏதாவது ஒன்று பேசிடுவோம். ரெண்டாவது another way I'll tell like this, when we talk too much we prophesy. நான் இப்ப சொல்றேன், நம்ம பிள்ளைங்களை பார்த்து பிள்ளைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுங்க. சேட்டை பண்ணும்போது சனியனே என்று மூதேவி என்று சொல்லும் போது we prophesy. அது எங்கேயோ சுத்திட்டு இருக்கும், அது கொண்டு அது மேலே ஏற்றி விட்டுரும் பிள்ளை மேல. நம்முடைய வாயினால தான் கேட்டோம். கர்த்தர் மனுஷ தேவ சாயலாக தான் உன் பிள்ளையும் பறிச்சார். நீ அதை போய் எப்படி கூப்பிடுற? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இவன் உளர தொடங்கிட்டான் லிட்டரலி, because he is scared to his life, because he was not in the same position where God called him. God called him, அந்த நேரத்துக்கு வந்த அந்த ஏரியாவுக்கு வந்தான், பலிபடுத்த செலுத்தினான், கான்ஃபிடென்ட்டா இருந்தான். But now confidence level is completely gone down. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். இவன் ப்ராபசி சொன்னான்ல, அதுதான் இங்க நடக்குது. இவன் சொல்லாம இருந்தாலாவது அது பசா முட்டுட்டு போயிருப்பாங்க. இவனா சொல்றான். இந்த ஐடியா கொடுத்தது யாரு இவனுக்கு? கூட இருந்த ஒரு கொசுரு. அந்த கொசுரு, சித்தப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா சித்தப்பா, ஒரு பொய் தானே இன்னைக்கு, அந்த ஒரு பொய் தான். சுந்தரம் அடிக்கடி சொல்வாரு, ஒரு சூது அப்படின்னு. நம்ம செய்யற அந்த ஒரு சூது தான் பின்னால் நம்மளுக்கு வச்சு செய்யும். இப்ப அவனை புகழ்றாங்க, அவன் பொண்டாட்டிய புகழ்றாங்க. ஏனென்றால் இவர் பிரதர் சொல்லிட்டாரு. ஆனாலும் உன் தங்கச்சி அழகா இருக்கிறான், நான் தூக்கிட்டு போயிடுறேன். அவள் வந்து 65 வயசு கழுவி. இது நிமிஷம் ஆபிரகாமுக்கு நிறைய ஒட்டகங்களும் கழுதைகளும் நிறைய ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரி எல்லாம் வந்துட்டாங்க. சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, அதனால வந்து ஆசீர்வாதத்தை பாருங்கள் என்று. அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய 100% வில்லில் வரல. அவன் பயந்து போய் கொடுத்துட்டான். இன்னும் அதிகமா கொடுத்தான். கர்த்தர் அவனை குடிச்சு உருட்டு பாறை உருட்டன்னு அதிகமா கொடுத்தான். வெக்கப்பட்டு போகும்படி பேசினான்.
பாருங்க, இதெல்லாம் பார்க்குறாரு கர்த்தர். இன்சிடென்ட்ஸ் ஒன்றொன்னா பார்க்குறாரு. 13ஆம் அதிகாரத்தில் இவன் வேலைக்காரங்களுக்கும் அவன் வேலைக்காரங்களுக்கும் சண்டை வருது. உடனே 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இது ஆபிரகாம் சொல்றான், பின்ன பிரிஞ்சிடலாம்பா, சண்டை போறது போல பிரிஞ்சிடலாம்பா. நீ இடது போனா நான் வலது போயிடுறேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடுவோம். ஏன்னா they were opposite directions. ஆப்போசிட் டைரக்ஷன்ல திங்க் பண்றவன 2 பேரும் எப்படி சேர்ந்து ஒன்னா போக முடியும்? பிளஸும் மைனஸும் ஒன்னா போக முடியுமா? இன்னைக்கு இதுதான் நமக்கிட்டையும். நம்ம நினைப்போம் பெரிய ஊழியம் செய்யறோம், இதுல இருக்கணும். இஃப் யூ ஆர் இன் மைனஸ், தென் யூ ஆர் இன் பிக் ப்ராப்ளம். பதினாலாவது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அது வரைக்கும் குவைட்டா இருந்த தேவன் என்ன பண்றாரு? போதும் உன் கதை, இனிமே நான் சொல்றபடி செய். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். இப்ப அவன் சந்ததி நினைச்சிருந்த லோத் எங்க போனா? Our thoughts are very limited. We don't know how big God is and how he plans it. நமக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், நீ இப்படி போ, நீ இப்படி போ, நீ இப்படி போ, போ நேர போ. நம்ம என்ன செய்றோம்? Lord, I have the length of days you have given me. Now tell me the exact position. நான் செல்ல வேண்டிய பாதையிலே நீ சொல்லி காமிச்சிடு, நான் செய்திடுறேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. நீ போற வழி அப்படி சொல்லிட்டாருன்னா நீ இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவார். தப்பு தப்பா செய்ய தொடங்கிடுவார். இப்ப லோத்து போன பிறகுதான் கர்த்தர் பேசுறாரு. அது வரைக்கும் பேசல. ஏன் முன்னால பேசியிருக்கலாம்ல? லோத்து போயிட்டான். லோத்து போன பிறகு கர்த்தர் பேசுறாரு, இப்ப நான் கொடுப்பேன்பா. அவன் போயிட்டான். இப்ப ஆபிரகாம் புரிஞ்சிருக்கும், நான் லோத்தை கூட்டிட்டு வந்தது தப்பு. இது இந்த பாகம் இங்கே இருக்கலாம், இது இருக்கட்டும். இப்ப இன்னொரு இந்த லோத்து இருக்காரு. லோத்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளு. அவரு நேர ஆதியாகமம் 19வது அதிகாரம் திருப்பி போங்க. கர்த்தர் சோதோம் குமாராவை இப்ப லோத்து போன இடத்தை, அவன் செலக்ட் பண்ண இடத்தை அழிக்க போறாரு. அழிக்க போகும்போது இந்த ஆபிரகாம் போய் அவனை இன்டர்ஃபியர் பண்ணி கெஞ்சிறான். சரி, உனக்கு என்ன, உன்னுடைய அண்ணன் பையன் அங்கே இருக்கக்கூடாது, ரைட், அவ்வளோதானே, ரைட், அது நான் காப்பாற்றிடுறேன். அவன் கணக்கு போடுறான். 50 நீதிமான் எல்லாம் கணக்கெல்லாம் போட்டே வரான். கர்த்தருடைய ஸ்டாண்டர்டு 10 நீதிமான் இருந்தால் கூட ஒரு பட்டத்தை அழிக்க மாட்டேன்றாரு. கடைசியில் ஆபிரகாமுக்கே ஹோப் போயிடுச்சு, அதுக்கு மேலே கேட்கல. அவன் ஷுவர் ஆயிட்டான், அவர் நிச்சயமாக காப்பாற்றிடுவார் அவனை. 2 தூதர்கள் வந்தாங்க, அவனை கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் விட்டாங்க. விட்டுட்டு 17வது வசனம் வாங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு பாருங்க, இப்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. இது மாதிரி தான் லைஃப்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அவனை கொண்டு போய் வெளியே விட்ட பிறகு அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ. ஓடிப்போ. உன் ஜீவன் தப்பணும்னா ஓடிப்போ, இங்க நிக்காத. டோன்ட் ஸ்டே இன் திஸ் கிரவுண்ட். பெண்ணிட்டு பாராதே. டோன்ட் லுக் பேக். இந்த சமபலியில் இந்த பிளேன்ஸ்ல எங்கேயுமே நிற்காத.
மூணு இன்ஸ்ட்ரக்ஷன். நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ. நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன், நீ மலைக்கு ஓடிப்போ. மலையில போகும்போது மலையில ஏறவன் என்ன பண்ணுவான்? எப்படி ஏறுவான் சொல்லுங்க? சொல்லுங்களேன். இப்படிதான் பாப்பா, நேரதான் திரும்பி பார்த்துட்டு ஏறுவானா? ஏற மாட்டான். அதனால்தான் அவர் சொல்றாரு, நீ மலையில ஏறி போயிட்டு. இங்க ஒரு விசுவாசி, நம்மள மாதிரி விசுவாசி, நம்ம ஊர் விசுவாசிங்க மாதிரி, அங்க ஒரு விசுவாசி இருக்காரு. ஆண்டவருக்கே பாடம் கூட சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல ஆண்டவரே. இங்கதான் பிரச்சனைங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? அட்வைஸ் டு காட். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. அதுக்கு நைட்டு அது கிருபை கிடைச்சிச்சானால தப்பிக்கிறேன். என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. சத்யா, நெகட்டிவ் கேரக்டர். என்னால முடியாது, என தீங்கு என்னை தொடரும். இப்ப கர்த்தர் என்ன செய்ய போறான்னு அவனுக்கு தெரியுமா? கர்த்தர் அழிக்க போறாரு. எப்படி அழிப்பேன்னு சொன்னாரா? God doesn't tell us. When God wants to destroy a place or anything like that, earthquake or something or watery, this thing happens, God doesn't tell, this is how I'm going to do that. God simply does something. He removes us and puts us into a different location.